ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ட்ரீம் மோட்டோ சேனல். நான் உங்கள் ஸ்ரீதர். இந்த வீடியோவில் காரினுடைய கிளட்ச் லைஃப் அதிகமாக வர்றதுக்கு டிரைவிங் ஹேபிட் எப்படி இருக்கணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். கார் டிரைவிங்கில் பிகினர்ஸுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். காரினுடைய கிளட்ச்ன்றது ரொம்பவே முக்கியமான ஒரு பார்ட்டு. இன்ஜினுடைய பவரை கியர் பாக்ஸ் மூலிமா வீல்ஸுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது கிளட்ச் தான். ஸோ இந்த கிளட்ச் வந்து அதிகமான லைஃப் வர்றது டிரைவிங் ஹேபிட் மூலிமா தான் வரும். கிளட்ச் வந்து யூஸ்வலாக ஒரு 70,000 கிலோமீட்டர்லேருந்து 1,50,000 கிலோமீட்டர் வரைக்கும் லைஃப் வரும். டிரைவிங் ஹேபிட் ப்ராப்பராக இருந்தால் தான் இந்த மேக்ஸிமம் லைஃப் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி கார் கிளட்ச் கரெக்டாக மெயின்டைன் பண்ணால் தான் காரினுடைய பிரேக் டவுன்ஸ் கிளட்ச் மூலிமா ஏற்படைய பிரேக் டவுன்ஸை நம்ம அவாய்ட் பண்ண முடியும். ஸோ நல்ல கிளட்ச் லைஃப் கிடைக்கிறதுக்கு டிரைவிங் ஹேபிட் எப்படி இருக்கணுன்றதை பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் வந்து நீங்கள் கியர் ஷிஃப்டிங் பண்ணும்போது மட்டும் கிளட்ச் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பெடல்லேருந்து கிராஜுவலாக கிளட்ச் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் பெடல்லேருந்து காலை எடுத்துடணும். பெடல்லே காலை வச்சுட்டு டிரைவ் பண்ணக்கூடாது. ஸோ இது வந்து உங்களுக்கு கிளட்ச் லைஃபை கம்மி பண்ணும். ஸோ இது வந்து பெடல் ரைடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவாய்ட் பெடல் ரைடிங். அதே போல் பார்த்தீங்கன்னா கிளட்ச் லக்கிங் பண்ணக்கூடாது, வெஹிக்கிள் லக்கிங் பண்ணக்கூடாது. லக்கிங் அப்படின்னா என்னன்னா ஹையர் கியர்ஸில் வந்து லோயர் ஸ்பீட்ஸ் டிரைவ் பண்ணுறது. சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு டாப் கியரில் போயிட்டு இருக்கீங்கன்னா 50 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் டிரைவ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஜின் டார்க் பத்தாம உங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ரெஸ் ஃபுல்லுமே ஸ்ட்ரெயின் ஃபுல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா கிளட்சில் தான் இருக்கும். கிளட்ச் பிளேட்டு கவர் அசம்பிளி இந்த பார்ட்ஸில் தான் இருக்கும். ஸோ இதனாலையும் கிளட்ச் லைஃப் வந்து கம்மியாகும். அதே போல் கிளட்ச் ஆப்ரேஷனில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது நீங்கள் ஜென்ரலாக ஞாபகம் வச்சுங்க. ஆக்சிலேட்டர் பெடல் எப்போல்லாம் கீழே போகிறோம் அப்போல்லாம் கிளட்ச் பெடல் மேலே வரணும். கிளட்ச் பெடல் எப்போல்லாம் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி கீழே கொண்டு போறீங்களோ அப்போல்லாம் ஆக்சிலேட்டர் பெடல் ரிலீஸ் பண்ணி மேலே வரணும். ஸோ இது வந்து நீங்கள் ஜென்ரலாக ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து தேவையில்லாமல் கிளட்ச் ரேஸ் வெஹிக்கிள் இன்ஜின் ஆர்பிஎம் இன்க்ரீஸ் ஆகிறது, கிளட்சில் அன்வான்ட் வேர் அண்ட் டியர் வந்து அவாய்ட் பண்ணலாம். ஸோ இது ஒரு முக்கியமான பாயிண்ட். அதே போல் நீங்கள் ஒரு சிக்னலை ஸ்டாப் பண்ணி நிற்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து கியரை எங்கேஜ் பண்ணிட்டு கிளட்சை டிஸ்எங்கேஜ் பண்ணி வைக்கிறது வந்து நல்ல மெத்தட் கிடையாது. கியரை நியூட்ரல் பண்ணிட்டு கிளட்ச் நீங்கள் ரிலீஸ் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிளட்சில் எந்த விதமான ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் இருக்காது. ஸோ இதன் மூலிமா நீங்கள் கிளட்சினுடைய லைஃப்பை வந்து ஆப்டிமமாக வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த 4 டிரைவிங் ஹேபிட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க, உங்கள் வெஹிக்கிளுடைய கிளட்ச் லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ணுங்க. இன்னும் நிறைய ஆட்டோமொபைல் இன்ஃபர்மேஷன்ஸோட உங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.